Good morning children, welcome back to our PV Digital class. Today we assigned the 7th standard unit 2 term 2 unit 2 lesson electricity lesson அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற learning objectives பார்க்கலாம் first. Understanding the flow of electric current and learning to draw the circuit diagram. அதாவது electric current flow ஆகுது அந்த circuits diagrams எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். Next understanding the difference between conventional current and electron flow. அடுத்து கன்வென்ஷனல் கரண்ட் அதாவது எலக்ட்ரானும் புரோட்டானும் மூவ் ஆகுறது தான் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்ங்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பேஸ்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் த கனெக்ஷன் ஆஃப் பல்ப்ஸ் இன் a circuit, distinguishing a cell and a battery, understanding the effects of electronic current and factors affecting the effect of electric current, applying their knowledge in identifying the components of electrical circuits, understanding the discrimination between different types of circuits, doing numerical problems and drawing the circuit diagrams of the moon. அதாவது எலக்ட்ரிசிட்டியில எலக்ட்ரான்ஸ் அதை பற்றிலாம் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிற லெசனில் ஃபஸ்ட்டு இதனோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிசிட்டியில் இப்போ நம்ம நவடேஸ் நம்ம வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி வி கான்ட் டூ எனிதிங். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே எலக்ட்ரிக்கல் பவர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். மாடர்னைசேஷனாக மாறிட்டோம். அதாவது நார்மலாக நம்ம லைட் மட்டும் யூஸ் பண்ணல, ஃபேனு லைட்டு மெனி திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒவ்வொன்றுலையுமே இருக்கிற எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அதெல்லாம் இந்த லெசன் படிக்கும் போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து 1882 வந்து நியூயார்க்ல என்ன பண்ணிருக்காங்க, தெர்மல் பவரை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல யார் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அதாவது 4000 பல்ப்ஸ் 9000 ஹவுசஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, எரியிட்டிருக்காங்க நைட்ல. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த உலகத்துல என்னது வெளிச்சம் அப்படிங்கிறத உலகமே வெளியில் வந்திருக்கு. அடுத்தது அதாவது ஆஃப்டர் 1882 தான் நியூயார்க்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 17 இயர்ஸ் ஆஃப்டர் 1899 தான் கல்கட்டால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, 17th ஏப்ரல்ல தெர்மல் பவர் ஸ்டேஷன் உருவாக்கி அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 19,000 வந்து பேசின் பிரிட்ஜில் ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் உருவாக்கி அப்புறம் அதாவது மெட்ராஸ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் பவர் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டியை லைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆட்டம் அப்படிங்கிற அதாவது ஆட்டம் அப்படின்னு என்னது, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸுமே ஒரு அணுவால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஆட்டம் அப்படின்னு என்னது பார்க்கும்போது அதோட சென்ட்ரலில் வந்து என்ன இருக்கும், நியூக்ளியஸும் புரோட்டான்ஸும் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து நியூட்ரன் சார்ஜ், அதாவது எந்த ஒரு பவரும் அதாவது நேர் எந்த பவரும் இல்லாதது. புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது என்னது, பாசிட்டிவான சார்ஜஸ் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கு, அதாவது ஆர்பிட் அப்படிங்கிறாங்க. எப்படி சோலார் சிஸ்டம்ஸ்ல வந்து பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறாங்களோ அதே போல எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, நியூக்ளியஸ் சென்டர்ல இருக்கு, நியூக்ளியஸும் புரோட்டான் சுற்றி வருது ஆர்பிட்ல. அது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து நம்ம எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சார்ஜஸ் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு திங்ஸ்ல இருந்து இன்னொரு திங்ஸ்க்கு எலக்ட்ரான் சார்ஜ் அது மூவ் ஆகுறது தான் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் அப்படிங்கிறது புக்கில் பார்க்கலாம். In 1882, when it was sunset in the west, that the miracle happened in New York City when Thomas Alva Edison gently pushed the switch on 14,000 bulbs in 9,000 houses suddenly got lighted up. It was the greatest invention to mankind from them. The world was under the light even in the night. அதாவது நியூயார்க்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிக்கல் பவரை யூஸ் பண்ணி லைட் பண்ணுறதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெனி கண்ட்ரீஸ் began using electricity for domestic purposes. 17 years after the New York in 1899 electricity first came to India. The Calcutta Electric Supply Corporation Limited commissioned the first thermal power plant in India on 17th April 1899. அதுக்கப்புறம் நியூயார்க்கு பிறகு தான் பல கண்ட்ரீஸ்ல நாடுகளில் அதாவது வீட்டு உபயோகத்துக்காகவுமே என்ன பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1899 தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு கல்கட்டாவில் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை கமிஷன் லிமிடெட் கார்பரேஷன் லிமிடெட் கமிஷனர் வந்து ஃபர்ஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது அரௌண்ட் 19,000 a thermal power station was set up at Basin Bridge in Madras city and power was distributed to the government plus general hospital, electrical thermos and certain residential areas in Madras. Today electricity is a common household commodity. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. In your class 6 we learned about electricity and their sources from operating factories running
medical equipments like ventilator, communication like mobile radio and TV, drawing water to the agriculture field and light up homes. Electricity is important. What is electricity? We can see that it is a form of energy like heat and magnetism. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து பல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிவி, வெண்டிலேட்டர் இருக்குது, அது வந்து தண்ணி நம்ம கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு மோட்டார், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். We have learned that all materials are made up of small particles called atoms. So the center of the atom is called the nucleus. The nucleus consists of protons and neutrons. Protons are positively charged, neutrons have no charge. Negatively charged electrons revolve around the nucleus in circular orbits. Electricity is the form of energy that is associated with the electric charges that exists inside the atom. The electrical charges atom ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா கோம்பு, அதாவது கோம்புன்னு என்னது சீப்புன்னு சொல்கிறீங்களா, நம்ம ஹேர் கோம் பண்ணி யூஸ் பண்ணுறல, அதை வந்து நம்ம ஹேரில் ரப் பண்ணிவிட்டு ஒரு பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுவோம், அந்த கோம்பு என்ன பண்ணும், அந்த பேப்பர்ஸை ஈர்க்கும். இப்போ எப்படி வந்து காந்த மேக்னெட் எப்படி வந்து ஒரு இரும்பு துகள் அது வந்து ஒரு அயன் பார்ட்டிகல்ஸை இருக்குதோ அதே போல் அந்த கோம்பும் வந்து என்ன பண்ண இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம ரப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம், அவுட்டர் மோஸ்ட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்யூட்ல ரிவால்வ் பண்ணிட்டு வருது, சுட்டிட்டு வருது. சென்டர்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல அது பாசிட்டிவ் சார்ஜ்ல புரோட்டான்ஸ் இருக்கு, நோ சார்ஜ்ல நியூட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதுல வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண, ஒரு சில எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து லூஸ் பார்ட்டிகல்ஸா இருக்கும். அதாவது ஒரு சில கொஞ்சமாக தான் அதில் என்ன இருக்கும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ரப் பண்ணும்போது அது நம்ம எந்த திங்ஸில் ரப் பண்ணுறோமோ அதில் என்ன பண்ணோம், சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்சஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அதனால தான் என்ன பண்ணுது, அந்த பேப்பரை வந்து இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் எப்படி மேக்னெட்டை வந்து ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்குதோ அதே போல தான் இந்த மூவ்மெண்ட்டும். Comb your dry hair immediately. After combing the dry hair, bring the comb closer to the bits of paper. What will you observe when you are getting up from the plastic chair? The nylon shirt seems to be stuck to the chair and make crackling sound. What is the reason for the creation of the sound? Next, நம்ம பலூன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ப்ளே பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம ரப் பண்ணிட்டு நம்மளோட ஹேண்ட்லேயே சில டைம் என்ன ஆயிருதுன்னா ஒட்டிக்கும். நம்ம எந்த ஒரு அடிசிவ் மெட்டீரியலுமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பலூனில் இருக்கிற சார்ஜஸ், எலக்ட்ரான் சார்ஜஸ் என்ன ஆகுமா, நம்ம ரப் பண்ணும்போது நம்ம ஹேண்டை ரப் பண்ணிட்டு அந்த பலூனை டச் பண்ணும்போது லூஸ் பார்ட்டிகல்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கு என்ன ஆயிரும், சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால தான் அது ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால அந்த பலூன் நம்மளோட ஹேண்டில் என்ன ஆயிரும், ஒட்டிக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது கூட பாருங்கள், a balloon sticks to wall without any adhesive after rubbing on your hand. Do you know the reason for it? In all the above activities, when a body is rubbed against some other body, become charged. Electrical charge அப்படின்னா என்னது, electrical charge is measured in a unit called coulomb. Electrical charge நம்ம எந்த மெஷர் பண்றோமோ அதோட யூனிட் என்னது, கூலும் அப்படிங்கறாங்க. அது C அப்படிங்கற டினோட் பண்றாங்க. கூலும் அப்படிங்கிறது C ன்னு டினோட் பண்றாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.242 multiplication 10 to the power of 80 protons or electrons. அதாவது ஒரு பார்ட்டிகல்ல இருந்து ஒரு திங்ஸ்ல இருந்து இன்னொரு திங்ஸ்க்கு மூவ் ஆகுற புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் தான். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சார்ஜஸ் அப்படிங்கிற, எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறோம். அதனுடைய மெஷர் பண்ற யூனிட் என்னது, கூலும். C அப்படிங்கிறாங்க. இதனுடைய வேல்யூ கூலும் அப்படிங்கிற வேல்யூ என்னது, the 1 unit of coulomb is charge of approximately 6.242 multiplication 10 to the power of 80. இது 1 மார்க்ஸ்ல எல்லாம் வரும். நீங்க எல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் என்ன லெட்டர்ல டினோட் பண்றாங்க, Q. இதனோட யூனிட் தான் கூலும். எலக்ட்ரிக்கல் சார்ஜோட யூனிட் கூலும் அப்படிங்கறாங்க. இது என்ன லெட்டர்ல டினோட் பண்றாங்க, Q. வாட் Q. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு படிக்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு, எப்படி வாட்டர் வந்து நம்ம வந்து தண்ணி கீழே ஊத்துறோம்னா அது வந்து பள்ளத்தை நோக்கி போகுதோ அதே போல தான் நீங்க மைண்ட் வச்சுக்கணும். அதே போல இந்த கரண்ட்ங்கிறது என்னது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது தான். அந்த சார்ஜ் வந்து ஒரே பிளேஸ்ல இருந்தா நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறோம். அந்த சார்ஜ் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறதை நம்ம என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஐங்கிற லெட்டரால டினோட் பண்றாங்க.
அதாவது அந்த சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறதா. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்றோம், லைட் எரியுது, நம்ம இந்த இடத்துல ஆன் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் என்னது அந்த அதனோட ஒயர் வழியா அந்த கண்டக்டர் வழியா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுக்கிறாங்க. அது உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது என்னங்கிறாங்க எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எப்படி மெஷர் பண்றதுக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா அது எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் மூவ் ஆகுது புக்ஸ்ல இருக்கு. யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது என்னது எஸ்ஐ யூனிட் என்னன்னா எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர். பட் ஆம்பியர் எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ சார்ஜஸ் எலக்ட்ரிக்கல் ப்ரோட்டான்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பயன்படுத்துறாங்க. மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் டினோட் பண்றது ஐ கியூ. கியூனா என்ன படிச்சோம் எலக்ட்ரிக் சார்ஜ். கியூனா எலக்ட்ரிக் சார்ஜ் அதனுடைய யூனிட் கூல் சி. நெக்ஸ்ட் எஸ் அப்படிங்கிறது டைம் டேக்கன். டைம் டேக்கன் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது செகண்ட்ஸ்ல நம்ம கொடுக்கணும். I is equal to Q by S. இது ஐங்கிறது என்னது ஐங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட் மூவ் ஆகுது. அதாவது நம்ம பைப்ல தண்ணி தேக்கி வச்சிருக்கிறோம் ஒரு தொட்டியில அந்த சார்ஜ்னு எடுத்துக்கோங்க. பைப்பை திறந்து விடுறோம் அப்படின்னா அந்த தண்ணி ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுதுன்னா அது என்னன்னு சொல்றோம் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது அப்படிங்கிறோம். அதை நம்ம என்னன்னு சொல்றோம் ஃப்ளோ ஆகுறத ஐ கரண்ட்னு சொல்றோம். ஐ Q by S எவ்வளோ நிமிஷத்துல போய் சேருது அப்படிங்கிறத நம்ம I is equal to Q by S அப்படின்னு சொல்றாங்க. லிசன் electric current. The flow of electric charges constitute an electric current. For an electrical appliances to work, electric current must flow through it. An electric current is measured by the amount of electric charge moving per unit of time at any point in the circuit. The conventional symbol for current is I. அதாவது கரண்ட் அப்படிங்கிறது ஐன்னு கொடுக்குறாங்க. ஒரு நம்ம ரைட்டோ ஏதோ தெரியணும் அப்படிங்கும்போது எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணணும் உள்ள மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சிம்பிள் என்ன I. The unit of electric current. SI unit measuring an electrical current is the ampere, which is the flow of electric charge across the surface at the rate of 1 coulomb per second. I is equal to Q by T. இதில் ஐங்கிறது என்னது கரண்ட். ஐங்கிறது கரண்ட், Qங்கிறது சார்ஜஸ், Sங்கிறது டைம் டேக்கன். டைம் டேக்கன் என்ன சொல்றாங்க செகண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படிங்கறோடைய ஃபார்முலா பார்த்தா என்னது I is equal to Q by T னா அதோட சம் பார்க்கலாம். லிசன் if 30 coulomb of electric charge flow through the wire in 2 minutes, calculate the current in the wire. Example sum 2.1 first sum. இதுல வந்து சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படிங்கிறது Q லெட்டர்ல நம்ம டினோட் பண்றோம். இதாவது 30 கூலும். 30 கூலுங்கிறது அதோட அதாவது டைம். how minutes டைம் எடுத்துக்கிட்டது 2 minutes கிடைச்சு. ஆனா நம்ம என்ன டைம்ல கொடுக்கணும் செகண்ட்ஸ்ல கொடுக்கணும். மினிட்ஸ் நம்ம செகண்ட்ஸ்ல மாத்துறதுக்கு 60 ஆல என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்றோம். நமக்கு கிடைக்கிறது 120 செகண்ட்ஸ். இப்போ கரண்டோட ஃபார்முலா என்னது கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஃபார்முலா I is equal to Q by T. So the 30 by 120 இத டிவைட் பண்ணா கிடைக்கிறதுனா 0.25. கரண்டோட யூனிட் ஆம்பியர் A 0.25 ஆம்பியர் அப்படி நம்ம நெக்ஸ்ட் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படி சொல்றோம். அதாவது இதுல ஒரு சர்க்யூட் உடைய கொடுத்திருக்காங்க. லிசன் அதாவது ஒரு பேட்டரி. பேட்டரில நீங்க ஒரு கேட்டிங் செல்லாம் பார்த்துப்பீங்க. நம்ம பார்த்தா பேட்டரி என்ன இருக்கும் ஒரு சைடு பிளஸ் இருக்கும் ஒரு சைடு இருக்கும் மைனஸ். பிளஸ் அப்படிங்கிற இடத்துல புரோட்டான்ஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். மைனஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. நெகட்டிவ் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இந்த சைடு எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகி வரும், நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகி வந்து இந்த பல்ப் வந்து என்ன பண்ணுது ப்ளோ ஆகும். அதாவது எரியும். அதனால நமக்கு எனக்கு லைட்டிங் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறோம். அதாவது சர்க்யூட்ல பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி என்னது ஃப்ளோ ஆகுதுக்கா. லிசன் கன்வென்ஷனல் கரண்ட் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ. அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஒரு இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு பிளேஸ்க்கு என்னது மூவ் ஆகுதுன்னு இருக்கும். கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் த பாசிட்டிவ் டு த நெகட்டிவ் எண்ட். அதாவது கன்வென்ஷனல் கரண்ட்ல என்னது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி என்ன பண்ணுது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் டு த பாசிட்டிவ். Before the discovery of electrons, scientists believed that an electric current consisted of moving positive charges.
அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி எலக்ட்ரான்ஸ் நகருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மூவ்மெண்ட் என்னன்னு சொல்றாங்க நினைக்கிறாங்க, கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறாங்க. the movement of positive charge is called conventional current அப்படிங்கிறாங்க. மூவ்மெண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் நோக்கி மூவ் பண்றது conventional current அப்படிங்கிறாங்க. after the electrons were discovered, it was known that electron flow actually takes place from the negative terminal to the positive terminal of the battery. This movement is known as electron flow. அதாவது எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச பிறகு எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகுது, அல்லது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நோக்கி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இது வந்து என்ன எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. என்னது எலக்ட்ரான் ஒரு பிளேஸ் விட்டு, அதாவது ஒரு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் தான் நம்ம ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணோம், அதாவது லைக் சார்ஜஸ் ரிப்பெல் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்தை ரிப்பெல் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம எலக்ட்ரான்ஸ்ல பார்த்துருக்கோம். இது மேக்னெட் பார்த்துருக்கீங்க. மேக்னெட்ல வந்து ஒரே, அதாவது சவுத்து நார்த்து பார்க்கும்போது இங்கே நார்த்து வைக்கும்போது என்ன பண்ணும், அது ரிப்பெல் பண்ணுது, எதிர்க்கும். அதே சவுத்து நார்த் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா ஈர்க்கும். இதே போல தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இது என்னன்னு சொல்றாங்க, எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது, அதாவது நெகட்டிவ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி பாசிட்டிவ் நோக்கி வருது என்னங்கிறாங்க, எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரான் ஃப்ளோவை நம்ம எப்படி மெஷர் பண்றோம், இப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, லைட் போடுறோம், கரண்ட் எப்படி ஃப்ளோ, அந்த கரண்ட் எப்படி போகுது, டைம் டேக்கிங், இதெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து என்னங்கிறாங்க மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது ஃப்ளோ ஆகி போகுது, அது இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுற யூஸ் பண்ணுற டிவைஸ் என்னங்கிறாங்கன்னா அம்மீட்டர் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்மால் டிவைஸ் தான். அது என்னன்னு சொல்கிறாங்க, அம்மீட்டருங்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி வாட்சில் வந்து யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ, அளவு கொடுத்துருக்காங்களோ, அதே போல தான் அளவு இருக்கும். அதில் ஒன் சைடு ப்ளஸ் மார்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு நெகட்டிவ் மைனஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மூலமாக நம்ம என்ன ஒரு ஸ்மாலரான ஒரு அமௌண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மில்லி ஆம்பியர் அது மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்மாலாக எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப ஸ்மாலான ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆனதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது எம் ஸ்மால் எம் வந்து ஏற்றிருக்காங்க. 10 to the power of -3 ஆம்பியர்னா 1/1000 ஆம்பியர். அடுத்தது மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறது மைக்ரோ ஆம்பியருடைய சிம்பிள் இது. நெக்ஸ்ட் 10 to the power of -6 ஆம்பியர்னு சொல்றாங்க. Electric current is measured using a device called ammeter. Electrical current measure பண்ற device இது. The terminals of an ammeter are marked with plus and minus sign. An ammeter must be connected in series in a circuit. அதாவது நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் திங்ஸோட சர்க்யூட்ல எல்லாமே இருக்கும், அம்மீட்டர் இருக்கும். Instruments used to ammeter measure smaller currents in the milliampere or microampere range are designed as milliamperes or micrometers. இதனோட யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா if a 0.002 ampere current flow through a circuit, then convert the current in terms of microampere. அதாவது current flowல 0.02 அளவுக்கு என்ன பண்ணுது சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுது, அதை நம்ம மைக்ரோ ஆம்பியர்ல சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. அதுல 1 ஆம்பியர் அப்படிங்கிறது 10 to the power of 6 மைக்ரோ ஆம்பியர். அப்ப 0.002 ஆம்பியர் அப்படிங்கிறது 10 to the power of 6 நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2000 மைக்ரோ ஆம்பியர் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு வாட்டர் ஃப்ளோ பண்றாங்க, ஒரு பைப்பை நம்ம வந்து மேலே நீங்கள் டேங்க்ல ஹைட்டாக வந்து பண்ணி வச்சுருக்கீங்க, கீழே பைப்பு திறக்கிறோம், எப்படி இருக்கு நமக்கு வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. டேங்க்ல இருக்கிற வாட்டர் வந்து குறைய என்ன ஆயிரும், நமக்கு இங்கே வேகம் குறையும், தண்ணி வர அளவு குறையும். அதே போல உயரத்தை குறைக்கும் போதும் வாட்டர் போகிற வேகம் குறையும். எப்படி வாட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பள்ளத்தை நோக்கி பாயுதோ அது போல தான் கரண்டோடைய பொட்டன்ஷியல் சொல்கிறேன். கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, அது போல தான். அதாவது எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம், சக்தி கொடுக்குறோமோ அது பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், அதனுடைய வேகம் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்கும். Electrical charges need energy to push them along a circuit. Electrons charge, electrical charge உருவாக்குனா அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், அதை நம்ம ஒரு புஷ் பண்ணுறோம், அதாவது அழுத்தம் கொடுக்குறோம். அதுதான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்கிறோம். இதனுடைய அளவு இது என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா V அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அதாவது என்னது Vங்கிற லெட்டர்களை டினோட் பண்ணுறாங்க. வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டு லோயர் கிரவுண்ட். சிமிலர்லி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் a point to higher potential to a
பாயிண்ட் அட் லோயர் பொட்டன்ஷியல். அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணுது, ஹையர் லெவல்ல இருந்து லோயர் லெவல் நோக்கி எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். And electrical current can flow only when there is a potential difference capital P or PT. Potential difference என்ன சொல்றாங்க, P point T, இது P capital P ங்கற லெட்டர்ல டினோட் பண்றாங்க. The potential difference between any two points in the circuit is the amount of energy needed to move one unit of electric charge from one unit to the other end. The potential difference எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு யூனிட், அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ ஆகுற ஸ்பீட் தான், மூவ்மெண்ட் எவ்வளோ நேரத்தில் போய் சேருது அப்படிங்கிறது தான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. Did you notice the precautionary board while crossing the railway track and the electrical transformer? What does the word high voltage denotes? அதாவது அந்த இடத்துல அதிகமான பவர், அதாவது தெர்மல் பவர், ஹை வோல்டேஜ்ல அந்த பிளேஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பவர், அந்த மாதிரி இது சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ப்ரிகாஷனரியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. The term mentioned in the board, volt is the measurement of the electric potential difference. The volt, அந்த Vங்கிறது என்ன சொல்லுறாங்க, V நம்ம டினோட் பண்ணாங்கல, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கிறதுக்கு நம்ம Vங்கிற லெட்டரை யூஸ் பண்றோம். அந்த V என்னது, volt, VOLT, volt அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ தண்ணி நமக்கு வேகமா வரணும்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், அழுத்தம், பொட்டன்ஷியல் இருக்கணும். அழுத்தம் வாட்டர் லெவல் குறைய என்ன ஆயிடும், நமக்கு வர ஸ்பீடு குறையும். நீங்கள் ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக நிறச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பைப்பை திறந்தாலும் பயங்கர ஸ்பீடு, அதாவது ஃபுல் ஸ்பீடில் நமக்கு வாட்டர் வரும். ஸ்பீடாக அந்த குடம் என்ன ஆயிடும், உங்களுடைய பாத்திரம் நிறஞ்சிடும். அதே அந்த அதனுடைய பொட்டன்ஷியல் லெவல், அந்த வாட்டரோட லெவல் குறைய நமக்கு கீழே வர ஃப்ளோ ஆகிற வாட்டரோட லெவல் நேரம் குறைஞ்சிடும். அதே போல தான் அந்த திறன் எவ்வளோ, அந்த அழுத்தம் எவ்வளோங்கிறது தான் பொட்டன்ஷியல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The electrical current flow from the higher potential level to the lower potential level is just like the water flow. About electrical conductivity and the electric resistance பத்தி நம்ம பார்க்கலாம். மின் கடத்தும் திறன் அதாவது மின் தடை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது மின் கடத்தும் திறன், அது ஆக்சுவலி எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அது கூட தான் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி அதை கண்டக்டிவிட்டின்னு என்னது, கடத்தும் பொருள். ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது, கடத்தும் பொருளை பொறுத்து தான் அதனுடைய ஒரு ஸ்பீடு வரும். இப்போ நம்ம என்ன பொருள்லாம் வந்து ஒயர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் அலுமினியம், காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, மின் கடத்தும் பொருட்கள். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேபிட்டல் ஆர் கொடுக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ்னா என்னது, தடை. இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகுது, அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தால் ஓகேவா, நம்ம லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணோம், இப்போ அந்த மின் கடத்தும் எலக்ட்ரிக் ஃப்ளோ ஆகிற இடத்துல நம்ம ஒரு தடையை உருவாக்குறதா அது என்ன ஆகும், அதோடைய அதாவது லைட்டை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். அதே போல தான் மின் தடைங்கிறது அந்த ஃப்ளோ ஆகிற லைட்டில் இவ்வளோ ஸ்பீடை வந்து குறைக்குது, அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை குறைக்குதுங்கிறது தான். இப்போ நம்ம வந்து ஒரு பைப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும், ஒரே போல தான் இருக்கும். இப்போ ஒரு பிளேஸில் வந்து அதுக்கு ஒரு தடை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதனுடைய ஃப்ளோ என்னவாகும், குறையும். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின் கடத்தும் திறன் மற்றும் மின் தடை பற்றி கொடுத்துருப்பாங்க. An electrical component resist or hinder the flow of electric charges when it is connected in a circuit. In a circuit component, the resistance to the flow of charge is similar to how a narrow channel resists the flow of water. எப்படி வாட்டரை நம்ம தடை ஏற்படுத்துகிறோமோ அதே போல தான் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லையும் ஒரு காம்பனண்ட்டையோ ஒரு திங்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் உபயோகப்படுத்தி மின் தடையை உருவாக்குறாங்க கொடுத்துருக்காங்க. The higher the resistance in a component, the higher the potential difference needed to move electric charge through the component. We can express resistance as a ratio, அதாவது பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியலை பொறுத்து தான் எலக்ட்ரிக்கோட ஃப்ளோவோடைய வேகம் வந்து என்னது மாறும். அதே போல் அது அந்த இடத்துல நம்ம ஒரு தடையை உருவாக்கணும்னால என்ன வேணும், ஹையர் ரெசிஸ்டன்ஸ் பவர், உயர்ந்த தடை மின் தடை அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Resistance of a component is the ratio of the potential difference across to the current flowing through it. இதில் மின் தடை அதனுடைய ஃபார்முலா, ஒரு மின்ஸில் இருக்கிற மின் தடையோட ஃபார்முலா என்ன பண்ணுறோம், ஆர் ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் வி
நெக்ஸ்ட் பை ஐங்கிறது ஆம்பியர் கரண்ட், பிங்கிறது என்னது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், அதனுடைய வேகத்தில் இந்த வேகத்தில் போகுது அப்படிங்கிறது. ஐங்கிறது என்னது கரண்ட். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலால கண்டுபிடிச்சோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் மின்தடையோட அளவு என்னது ஓம் அப்படிங்கிறாங்க. ஓஹெச் எம். இதை இந்த மாதிரி ஒரு சிம்பிளால குறிக்கிறாங்க ஓம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அந்த சிக்மா வந்து எஸ்ஐ என்னது சி மீட்டர் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னது மின் கடத்தும் திறன். Electrical conductivity or specific conductance of the measure of material able to conduct an electrical current. It is commonly represented by the Greek letter sigma. The SI unit of electrical conductivity is C meter. The electrical conductivity அதாவது மின் கடத்தும் திறனை நம்ம சிக்மா அப்படிங்கிற லெட்டர்னு சொல்றாங்க. இது ஒரு கிரீக் வேர்டு. அந்த லெட்டரோட சிம்பிள் பாருங்க சிக்மா அப்படிங்கிறாங்க. இது ஓம். பட் ஓம் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் உடைய அளவு. அடுத்தது சிக்மா அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னது சி மீட்டர், எஸ் பை எம். நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பார்ப்போம். ரெசிஸ்டிவிட்டி பாருங்க, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னா ஓம் மீட்டர். வாட் ஓம் மீட்டர் அப்படிங்கிறது. This electrical resistivity also known as specific electrical resistance. அதாவது ஒவ்வொரு பொருளையும் இருக்க மின் கடத்தும் திறன் போலவே மின் தடை உருவாக்கும் திறன் or value resistivity is the fundamental property of a material that quantifies how strongly that the material opposes the flow of electric current. The SI unit of electrical resistivity is the ohm meter. அதாவது எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த மெட்டீரியல் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் மின்தடை உருவாக்குதுன்றது தான் அதோட எஸ்ஐ யூனிட் என்னது ஓம் மீட்டர். இந்த சில திங்ஸுடைய சில மெட்டீரியல்ஸுடைய ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதே போல கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ சில்வர் அதை வந்து பார்க்கும்போது ரெசிஸ்டிவிட்டி பி அப்படிங்கிறது ஓம் மீட்டர் 20 டிகிரி செல்சியஸில் 1.59 மல்டிப்ளிகேஷன் 10⁻⁻8. கண்டக்டிவிட்டினா என்னது கடத்தும் திறன் சி மீட்டர் 6.30 மல்டிப்ளிகேஷன் 10⁻⁷ கொடுத்துருவோம். இதே போல காப்பர், அனிலிட்டு இது காப்பர், அலுமினியம் போன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அனாலஜி அப்படின்னு பார்க்கலாம். அனாலஜி ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்கும். அடுத்தது என்னது வாட்டர் ஃப்ளோவுக்கு இருக்குது. அதாவது ஒப்புமைப்படுத்துறாங்க. எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எப்படி இப்போ ஒயர்ல மூவ் ஆகுதோ அது வாட்டர் எப்படி பைப்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்றாங்க அனாலஜி பண்றாங்க, ஒப்புமைப்படுத்துறாங்க. லிசன். An electric current is a flow of electrons through the conductor. We can't conductor என்னது காப்பர் வயர் வழியா நம்ம வயர் வழியா போகுதுல அதுதான். We can't see electrons, however we can imagine the flow of electric current in a wire like the flow of water in a pipe. இப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுறது ஒரு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் உடனே லைட் ஃப்ளோ ஆகுது, நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அந்த மோட்டர் ஓடுது, அந்த திங்ஸ் வந்து அதோட ஒர்க் பண்ணுது, எப்படி அந்த கரண்ட் எப்படி போகுது அது நம்ம காண்ட் சி. நம்மளால எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனுடைய கண்டக்டர் அப்படிங்கிறது என்னது கடத்தும் பொருள். கண்டக்டர் என்னது ஒரு ஒயர். அந்த ஒயருக்குள்ள வெளியில வந்து இன்சுலேட்டரா கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்சைடில் ஒரு மெட்டீரியல் ஒயர் மெட்டல்ஸ் இருக்கு, காப்பர் மெட்டல் இருக்கா, அதுல எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணுது பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகுது. இதை நம்ம இதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுறது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம், இமேஜின் பண்ணிக்கிறோம். Let us see the analogy of flow of electric current with the water flow. Water flowing through the pipes is pretty good mechanical system that is a lot like an electrical circuit. This mechanical system consists of a pump pushing water through a closed pipe. Imagine that the electrical current is similar to the water flowing through the pipe. The flowing part of the two systems are related. அதாவது வாட்டர் ஃப்ளோ பண்ணுறது தான் ஒரு குட் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு பைப்பு பம்ப் பண்ணி பைப் எடுக்கிறதுலாம் வந்து ஒரு இப்போ லெவல் குறைஞ்சிருச்சு. மேக்ஸிமம் அப்போலாம் இருந்தது பைப் வச்சு பம்ப் பண்ணி வாட்டர் ஃப்ளோ எடுப்பாங்க. அது போல் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அது போல் வாட்டர் வெளியே வருதுல்ல, அது போல் தான் நம்மளுடைய அழுத்தம் அது பொட்டன்ஷியல் இருக்க கரண்டோடைய ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. The pipe is like the wire in the electrical circuit and the pump is like the battery. நம்ம ஒரு திங்ஸில் பேட்டரி போடுறோம், பேட்டரி தீர்ந்துச்சு, பேட்டரி குறையவே நேரம் அதோடைய ஒர்க்கு அதோடைய லைட்டு ஃப்ளோ ஆகுறது வெளிச்சம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், டிம் ஆகிட்டே வரும். ஓகே பேட்டரி குறைஞ்சிருச்சு, பேட்டரி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டரி அப்படிங்கிறது ஒரு பம்பு மாதிரியும்
wire அதுல வர வந்து என்ன பண்றாங்க டிவைஸ்ல எடுத்துட்டாங்க. A pipe is like the wire in the electric circuit and the pump is like the battery அப்படிங்கறாங்க. The pressure generated by the pump drives water through the pipe. அதாவது நல்ல பேட்டரி ஃபுல்லா இருந்தா அந்த திங்ஸ் நல்லா ஃபீல் பண்ண வர்க் பண்ணும். The pressure is like the voltage. அதுல எந்த அளவுக்கு பவர் இருக்குதோ அதான் சொல்றாங்க வோல்டேஜ் அப்படிங்கறாங்க. பிரஷர் சொல்றாங்க generated by the battery which derives electrons through the electric circuit. அதாவது பவர்ஃபுல்லா இருக்கும். நிறைய வாட்டர் இருக்குது. திறந்த உடனே எப்படி போகும்? ஸ்பீடா போகும். அதுதான் என்ன சொல்றாங்க அதோட வோல்டேஜ் எவ்வளவு ஸ்பீட் இருக்கு அப்படிங்கறது தான். Suppose there are some dust and rust that plug up the pipe and slow the flow of water, creating a pressure difference from one end to other end of the pipe. In similar way, the resistance in electrical circuit resistance the flow of electrons and creates a voltage drop from one end to the other. Energy losses is shown in the form of heat across the resistor. அதாவது இப்போ பைப்ல வாட்டர் திறந்துடுறோம், பயமா போகுது, அதில் ஏதாவது ஒரு பிளக் ஏதாவது ஒரு அடைச்சிக்கிறதோ இல்லை ரஸ்ட் ஃபார்ம் ஆகுதோ டஸ்ட் ஃபார்ம் ஆகி அந்த வாட்டர் ஃப்ளோ குறைஞ்சா அந்த வர வேகமும் குறைஞ்சிரும், அதனுடைய வோல்டேஜும் குறைஞ்சிரும். அதுதான் சொல்கிறேன். இப்போ கரண்ட்டை வந்து ஒரு வயரில் ஃப்ளோ ஆகுது, அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸை நாம் ஆப்போஸ் பண்ணும்போது ஒரு மின் தடையை உருவாக்கும் போது அதில் ஃப்ளோயாக வர கரண்ட்டோட ஸ்பீடு எல்லாம் குறையும். அதுதான் என்ன சொல்கிறாங்க வோல்டேஜ்ங்கிறாங்க. மின் அழுத்தம் மின் எலக்ட்ரிசிட்டி நமக்கு வரது என்ன சொல்றாங்க வோல்டேஜ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதனோட ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பைப் வழியா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, இது வந்து நீங்க வாட்டர் ஃப்ளோ ஆகுறது மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி சொல்றாங்க. எலக்ட்ரான்ஸ் வாட்டர் எப்படி பைப்ல மூவ் ஆகுது அது போல வயர்லயே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் ஆர் எலக்ட்ரிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறைய பார்ப்போம் லெசன்ல. இதுல ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ ஆக்டிவிட்டி என்னன்னா ஒரு ஃப்ரூட்ஸ், இந்த லெமன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ்ல வந்து நம்ம காப்பர் வைரஸ் வந்து கனெக்ட் பண்ணி அது ஒரு பல்ப்ல கொடுக்கும்போது அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ளோ ஆகி நம்ம அந்த பல்ப் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிற ஸ்பீடு குறைய குறைய அதனுடைய பல்போடைய ஃப்ளோ அதனுடைய வெளிச்சமே இல்லாமல் இம்மாயிட்டே வருங்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா அதில் இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் திறன் தான். ஒரு செல் எடுத்துக்கோம், அந்த செல் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு அதாவது நியூ ஒரு செல் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம் அதனுடைய வெளிச்சம் நல்லா இருக்கும், ப்ரைட்டாக இருக்கும். அந்த செல்லில் இருக்கிற பவர் பொட்டன்ஷியல் திறன் அதனோட குறைய நேரம் அதனுடைய லைட்டோடைய வெளிச்சமும் குறைச்சிக்கிட்டே வரும். அதுதான் நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ்ங்கிறாங்க. அதாவது கெமிக்கல் எனர்ஜியில இருந்து எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்றாங்க. கெமிக்கலான ஒரு ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற ஒரு கெமிக்கல் என்ன பண்றாங்க ஒரு காப்பர் அப்படிங்கிறது அதில் இருக்கிற கெமிக்கல் இதோட ரெண்டும் கன்வெர்ட் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி பவரா நமக்கு கிடைக்குது. அதை பற்றி தான் பார்க்குறோம். And electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. அதாவது எலக்ட்ரிக் செல் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம எடுத்துக்கலாம். Shall we produce electricity at our home? Materials required zinc and copper electrodes, a light, plug, connecting wires and fruits such as lemon, orange, apple, grapes and bananas. The procedure என்னன்னா set up a circuit as shown in figure. Note the brightness of the bulb when the circuit is connected to a lemon. Repeat the experiment using the other two sets listed above. Do you notice the difference in the brightness of the bulb when it is connected to different rows? Which fruit gives the greatest brightness? Why? If you do not know, please get the appropriate reason from your teacher. அதாவது ஒவ்வொரு ஃப்ரூட்லேயுமே ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும், ஆசிட்ஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு கிரீனாக டிஃபரன்ஸ் ஆகும். அதை பொறுத்து தான் அதில் எவ்வளோ பவர் இருக்கோ அது பொறுத்து அந்த லைட் என்ன க்ளோ ஆகும். Next, in the above activity, what makes enable the bulb to glow? Why there is a difference in the brightness of the bulb? The reason is that the fruit which you have connected to the bulb produce the electric energy at a different levels. The source which produces a small amount of electricity for shorter periods of time is called as electric cell or electrochemical cells. Electric cells converts chemical energy into electrical energy. Then அதாவது ஒரு ஃப்ரூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு கொஞ்ச நேரம் லைட் இருக்குது, அதாவது வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு ஸ்மாலர் பீரியட் கிடைக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒரு சின்ன செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பேட்டரி செல் யூஸ் பண்ணுறீங்கல்ல கூட தான். அதாவது எலக்ட்ரிக் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா கன்வர்ஸ்
கெமிக்கல் எனர்ஜி, அதுக்குள்ள இருக்கிற ஒரு கெமிக்கல் எனர்ஜி நமக்கு என்னவா மாத்தி கொடுக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி கொடுக்குது. In addition to electrochemicals, we use electrothermal source. அதாவது thermal source stationsல பாத்தீங்கன்னா thermal power stationல அதாவது அதிக அளவுல நமக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு பல்ப் தேவையான எலக்ட்ரிசிட்டி தான் அந்த பழத்துல இருந்து அந்த காப்பர் வயர்லாம் வச்சு நம்ம அந்த செட்டப் மூலமா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அதிக அளவுல யூஸ் பண்றோம்னா இது அதிக அளவுல தயாரிக்கும் போது எலக்ட்ரிக்கோ கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபார் லார்ஜ் ஸ்கேல் யூஸ் பண்றாங்க எலக்ட்ரோதெர்மல் சோர்ஸ்ல. It has two terminals when electric cells are used. The chemical reaction takes place inside the cells which produce charge in the cell. அதாவது அந்த செல்லுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால நமக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. அதை நம்ம இந்த செல் எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூஸ் த சார்ஜ் in the cell அப்படின்னுருக்காங்க. Dear children, today நம்ம எலக்ட்ரிசிட்டியில் இன்ட்ரடக்ஷன் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக்கல் ஃப்ளோனா என்ன, மின் தடை, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டிலாம் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு